கணக்கர்களின் தவறு. ஒரு நாள் அக்பர் தனது அரசவைக்குச் சென்று கொண்டிருந்தபோது வழிப்பாதையில் ஒரு பெரிய கூட்டத்தை பார்த்தார். என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள அருகில் சென்றார். அங்கே 2 விவசாயிகள் ஒரு சிறிய மரக்கன்றின் உரிமைக்காக சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். இருவரும் அது தங்கள் நிலத்தில் விளைந்த மரம் என்று கூறினர். அக்பர் அவர்களுக்கு இடையே ஒரு தீர்வை எட்ட விரும்பினார். அவர் தனது நிதி அமைச்சரையும் அரசவை கணக்கர்களையும் அழைத்து இந்த மரம் யாருக்குச் சொந்தமானது என்பதை கண்டறியுங்கள் என்று உத்தரவிட்டார். கணக்கர்கள் அனைவரும் மிகச் சிறந்த கணித மேதைகள். அவர்கள் நில அளவீடுகள், உரிமை பத்திரங்கள், வரி பதிவுகள் அனைத்தையும் பல நாட்கள் ஆராய்ந்தனர். கடைசியாக அவர்கள் அக்பரிடம் வந்து, பேரரசரே, நாங்கள் மிக கவனமாக ஆராய்ந்தோம். ஆனால் இந்த மரம் யாருக்குச் சொந்தமானது என்று சரியாக கண்டறிய முடியவில்லை. இரு விவசாயிகளின் நிலப்பதிவுகளும் ஒன்றுக்கொன்று முரண்படுகின்றன. ஒவ்வொரு கணக்கீடும் வெவ்வேறு முடிவை காட்டுகிறது. இது ஒரு பெரிய குழப்பம் என்றனர். அக்பர் சற்று கவலையடைந்தார். இந்த சிக்கலை எப்படி தீர்ப்பது என்று யோசித்தார். அப்போது பீர்பால் அரசவைக்குள் நுழைவதைக் கண்டார். பீர்பால், இந்த சிக்கலை தீர்க்க நீ உதவ முடியுமா என்று கேட்டார் அக்பர். பீர்பால் நிலைமையை புரிந்து கொண்டார். 2 விவசாயிகளையும் அருகழைத்தார். பிறகு ஒரு வாளியில் தண்ணீர் கொண்டு வரச் சொன்னார். அவர் மரக்கன்றின் அடிப்பகுதியில் தண்ணீர் ஊற்றும்படி ஒரு விவசாயியிடம் கூறினார். தண்ணீர் ஊற்றப்பட்டதும் மரம் சற்றே ஒரு பக்கமாகச் சாய்ந்தது. பிறகு அடுத்த விவசாயியை தண்ணீர் ஊற்றும்படி கூறினார். அந்த விவசாயி தண்ணீர் ஊற்றியதும் மரம் மீண்டும் நேராக நின்றது. ஆனால் மறுபுறம் சாய்ந்தது போல் ஒரு தோற்றம் கொடுத்தது. பீர்பால் இருவரையும் உற்று நோக்கினார். பின்னர் அக்பரை பார்த்து, பேரரசரே, இந்த மரம் யாருக்குச் சொந்தமானது என்று நான் கண்டுபிடித்து விட்டேன் என்றார். அனைவரும் ஆச்சரியத்துடன் பீர்பாலை பார்த்தனர். முதல் விவசாயி தண்ணீர் ஊற்றியபோது மரம் லேசாக ஒரு பக்கம் சாய்ந்தது. 2வது விவசாயி தண்ணீர் ஊற்றியபோது மரம் மறுபுறம் சாய்ந்தது போல் தோன்றியது. ஆனால் முதல் விவசாயி தண்ணீர் ஊற்றும்போது மரம் அந்த பக்கமாக சாய்வது அதன் வேர்கள் எந்த பக்கமாக ஆழமாகச் சென்றுள்ளன என்பதை காட்டுகிறது. ஒரு மரம் வளரும்போது அது தண்ணீருக்காக தன் வேர்களை ஆழமாக பரப்பும். முதல் விவசாயியின் நிலத்தில்தான் இந்த மரத்தின் வேர்கள் ஆழமாக பதிந்துள்ளன. எனவே இந்த மரம் முதல் விவசாயிக்குச் சொந்தமானது என்றார் பீர்பால். அக்பர் பீர்பாலின் கூர்மையான அவதானிப்பையும் எளிமையான தீர்மானத்தையும் கண்டு வியந்தார். கணக்கர்கள் அனைவரும் தலைகுனிந்தனர். அவர்களது சிக்கலான கணக்கீடுகள் அனைத்தும் ஒரு மரக்கன்றின் வேர்களை கண்டறிவது போல எளிமையான ஒரு தீர்வுக்கு முன்னால் தோற்றுப்போயின. அக்பர் புன்னகைத்து, பீர்பால், சில சமயங்களில் சிக்கலான பிரச்சினைகளுக்கு எளிமையான தீர்வுகள்தான் தேவைப்படுகின்றன என்பதை நீ மீண்டும் நிரூபித்துவிட்டாய் என்று பாராட்டினார். அந்த விவசாயிக்கு உரிய நீதி கிடைத்தது. வேறு ஏதேனும் கதை கேட்க விரும்புகிறீர்களா?